பிரித்தானியாவில் வைத்தியர்களின் கவனக்குறைவு மற்றும் பெற்றோரின் கோரிக்கையை அலட்சியப்படுத்தியதன் காரணமாக பிறந்து 13 மணித்தியாலங்களேயான பச்சிளம் பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக டெய்லி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது. 34 வயதான திவ்யா ராஜேஷ் தனது பிரசவத்திற்காக எசெக்ஸ் பகுதியில் உள்ள ப்ரூம்ஃபீல்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது பரிசோதனையில் கருவில் இருந்த குழந்தைக்கு இதய துடிப்பு சீரற்ற நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த திவ்யாவும் அவரது கணவர் ராஜேஷும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யுமாறு மருத்துவர்களிடம் கண்ணீருடன் பலமுறை கெஞ்சியுள்ளனர். ஆனால் மருத்துவர்கள் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு சாதாரண பிரசவத்தையே மேற்கொள்ள முயன்றனர். மருத்துவமனையின் குளறுபடிகளால் திவ்யா உரிய கண்காணிப்பு இல்லாத வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். 4 மணித்தியாலங்கள் தாமதமாகவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனால் மூளைக்கு ஆக்சிஜன் செல்வது தடைப்பட்டு நுரையீரலில் கடும் பாதிப்பு ஏற்பட்டு மே 7 பிறந்த குழந்தை நேஹா அடுத்த 13 மணித்தியாலங்களில் தந்தையின் கைகளிலேயே உயிரிழந்தது. இந்த மரணம் குறித்து நடைபெற்ற மரண விசாரணை அதிகாரியின் விசாரணையில் மருத்துவ குழுவினர் பல பாரிய தவறுகளை இழைத்துள்ளது அம்பலமானது. மருத்துவர்கள் முறையான திட்டமிடலின்றி செயல்பட்டனர். பெற்றோரின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. ஒருவேளை அறுவை சிகிச்சை முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் அந்த சிசு இன்று உயிருடன் இருந்திருக்கும் என விசாரணை அதிகாரி சோனியா ஹேஸ் தெரிவித்துள்ளார். நாங்கள் மருத்துவமனையை நம்பினோம், ஆனால் எங்கள் கவலைகளை அவர்கள் வெறும் வீண் பயம் என்பது போல உதாசீனப்படுத்தினார்கள். எங்களை போன்ற ஒரு இழப்பு இனி எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது என உயிரிழந்த குழந்தையின் தந்தை ராஜேஷ் மன வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனை நிர்வாகம் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் இனிவரும் காலங்களில் நோயாளிகளின் உறவினர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது.